ஒவ்வொரு வெப்சைட்க்கும் ஒவ்வொரு ஃபீலிங். வெப்சைட்டில் என்னடா ஃபீலிங் அப்படின்னு தானே கேட்குறீங்க? இருக்குங்க. நான் ஒரு 4 வருஷமாக வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். எவ்ரி இயர் மினிமம் பார்த்திங்கன்னா 20 to 30 வெப்சைட் அதை கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். இந்த 30 வெப்சைட்டில் மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு 10 வெப்சைட் ஆச்சும் கண்டிப்பாக நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் புதுசாக டூல் யூஸ் பண்ண கற்றுப்பேன், நான் புதுசாக மாடுல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண கற்றுப்பேன், டிசைனிங்கில் நிறைய விஷயங்கள் கற்றுப்பேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த ஒரு 10 வெப்சைட்டில் மட்டும் கற்றுப்பேன். அந்த வெப்சைட் பண்ணுறதே ஒரு தனி ஃபீலிங் தான். அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கிளைண்ட் கிட்ட சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கிளைண்ட் நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட், பணம், அதெல்லாம் தாண்டி அவங்க கொடுக்குற ரிவ்யூ, அந்த ரிவ்யூக்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்குறாங்களா கூகுளில் கொடுக்குறாங்களான்றது முக்கியம் இல்லை. ஆனால் அவங்க கொடுக்குற ரிவ்யூ இருக்குது பாருங்கள், அதுவே செம்ம ஸ்பெஷல் ஆகிடும் அந்த வெப்சைட்டை. ஸோ இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸில் உங்களுக்கு மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வெப்சைட்ஸை வச்சு உங்கள் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது எப்படின்னு சொல்லி நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இது உங்களுக்கு யூஸ் ஆகும் தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்.